ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் ஒரு சில புத்தகங்கள் எல்லாமே வாங்கியிருக்கிறேன். அதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா, ஒரு கவரு, அதுக்கு மேலே புபிள்ஸ் மாதிரியான ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. நான்கு புத்தகங்கள் வாங்கியிருக்கேன். சரிங்களா, ஒவ்வொன்றை பற்றியும் அப்படியே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லதா அவர்கள் எழுதிய கழிவறை இருக்கை, அதான் டாய்லெட் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புத்தகம் எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் வாங்கியிருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இதில் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் இந்த புக்கு வாங்கியிருக்கிறேன். பார்ப்போம். ஓகே, ரெண்டாவது புத்தகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிழல் முற்றம். சரிங்களா, பெருமாள் முருகன். ஏன் இந்த புத்தகம் வாங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பெருமாள் முருகன் அவர் என்னுடைய ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆத்தர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது மாதொருபாகன், பூக்குழி, பூனாச்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை அப்படிங்கிற ஒரு இதுக்கு முன்னாடி இந்த 3 புத்தகங்களும் நான் படிச்சிருக்கேன். அடுத்து பெருமாள் முருகன் அவருடைய புத்தகங்களை பற்றி படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. அது இருக்குது, நிறையா இருக்குது. ஆலவாயன் இருக்குது, அர்த்தநாரி, இது மாதிரி நிறையா இருக்குது. திருச்செங்கோடு, இது மாதிரி நிறையா இருக்குது. ஏன் குறிப்பாக நிழல் முற்றம் வாங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து பெருமாள் முருகன் அவருடைய ஃபஸ்ட் நாவல். அதனால் இது கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விருப்பம். சரிங்களா, ஓகே. அடுத்து மூன்றாவது புத்தகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தீஜா அவர்கள் எழுதிய, தி ஜானகிராமன் அவர்கள் எழுதிய அமிர்தம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வாங்கிறதுக்கான ஒரு காரணம் வந்து தீஜா அவர்கள் தான். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அம்மா வந்தால் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நாவல், அது படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. சரிங்களா, அது படிச்சுட்டு ஒரு 1 வீக்காக வந்து அந்த புத்தகத்திலேருந்து என்னால் வெளியே வர முடியல. ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு புத்தகம். அதுக்கப்புறம் அவரை பற்றி ஏதோ ஒன்று கண்டிப்பாக படிக்கணுங்கிறதுக்காக தான் அமிர்தம் அப்படிங்கிற இந்த புத்தகம் நான் வாங்கியிருக்கிறேன். அம்மா வந்தால் அந்த புத்தகத்தை பற்றி சொல்கிறப்ப, அந்த புத்தகத்தோட ஒரு மையக்கரு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மனிதர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா விதிமுறைகளுக்கு உட்பட்டவர்கள், சரிங்களா, என்பதை தாண்டி உணர்வுகளுக்கு ஆட்பட்டவர்கள் அப்படி தான் நம்ம சொல்லணும். ஆக்சுவலி இந்த புத்தகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 18 வயசில் படிச்சிருந்துருக்கணும். பட் அந்த வயசில் வந்து எனக்கு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கல. பட்டு 36வது வயசில் தான் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. இதை நினைக்கிறப்ப நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். அதனால் அமிர்தம் அப்படிங்கிற தீஜா அவர்கள் எழுதின அந்த புத்தகம் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு விருப்பம். இது ஏன் குறிப்பானா, இதுவும் தீஜா அவர்களுடைய முதல் நாவல் அப்படி தான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த புத்தகம் நான் வாங்கியிருக்கிறேன். ஓகே, அதுக்கடுத்து 4வது புத்தகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீசு செல்லப்பா அவர்கள் எழுதிய வாடிவாசல் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வந்து 1,00,000 பிரதிகள் விற்பனை. சரியா, 1,00,000 பிரதிகளுக்கு மேலே விற்பனை ஆகிருக்கு. வாடிவாசல் அப்படின்னாலே ஜல்லிக்கட்டு, அதை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம். சரிங்களா, ஒரு தமிழருடைய ஒரு மரபு, ஒரு கலாச்சாரம். அதனால் ஒரு தமிழராக இருந்து கண்டிப்பாக அந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ஆசை. அதனால தான் இந்த புத்தகம் நான் வாங்கியிருக்கேன். பொதுவாக புத்தகங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் குறிப்பாக 2 வெப்சைட்டில் தான் நான் வாங்குறது. எது அப்படின்னா காமன் ஃபோல்ட்ஸ், அதுக்கப்புறம் பனுவல். இப்போ பனுவலில் கொஞ்சம் வாங்குறத நான் குறைச்சிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, இப்போ பனுவல் வந்து 1000 ரூபாய்க்கு மேலே வாங்கினா தான் டெலிவரி சார்ஜ் வந்து ஃப்ரீ கொடுக்குறாங்க.
ஆனால் காமன் ஃபால்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 500க்கு மேலே வாங்கினாலே டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ கொடுக்குறாங்க. அதனால தான் இவங்கள்ட்ட நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப சேஃபாக வந்து புக் வந்து ப்ரொஃபஷ்னல் கொரியர் மூலியமாக அனுப்பிச்சிருக்காங்க. இதை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் பேசலாம் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த புத்தகங்கள் பற்றி உங்களுடைய கருத்து எதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.